டிஎல் மூடி தனது ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் ஒரு சிறிய ஞாயிறு பள்ளியை நடத்தி வந்தார். ஒரு நாள் ஹென்றி வார்லே என்ற பிரசங்கியார் இப்படியாய் கூறினார்: "The world has yet to see what God can do with a man who is fully consecrated to him" என்று சொன்னார். தன்னை முழுமையாக ஒப்புக்கொடுத்த ஒருவனின் மூலம் தேவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த உலகம் இன்னும் காணவில்லை என்று சொன்னார். இந்த வார்த்தைகள் மூடியின் இதயத்தை ஆழமாக தொட்டன. அன்று இரவு அவர் இப்படியாய் ஜெபித்தார்: "கர்த்தாவே, நான் முழுவதும் உமக்காக சொந்தமானவன். என் வாழ்க்கையையும் என் ஊழியத்தையும் உமது கரங்களில் ஒப்புவிக்கிறேன். என்னை உமது சித்தத்திற்காக பயன்படுத்தும்" என்று தன்னை தேவனிடம் ஒப்புக்கொடுத்தார். அதன் பிறகு அவரது ஊழியம் வல்லமையாக வளர்ந்தது. ஆயிரக்கணக்கானோர் ரட்சிக்கப்பட்டனர். அவர் நிறுவிய பள்ளிகளும் வேதாகம பயிற்சி நிறுவனங்களும் பல தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமானது. நீதிமொழிகள் 16:3 கூறுவது போல, "உன் செய்கையை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும்." மூடி தனது திட்டங்களை அல்ல, தன்னையே கர்த்தரிடம் ஒப்புவித்தார். அதன் விளைவாக தேவன் அவரது ஊழியத்தை உறுதிப்படுத்தி உலகம் முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தினார். நாம் தேவனிடம் நமது செயல்களை ஒப்புவித்தால், தேவன் நமது செயல்களை மட்டுமல்ல, நமது வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுவார். God bless you.